பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய போண்டா. அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, செம்ம டேஸ்ட்டாக வெங்காய போண்டா டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். ருசிக்கிறோம் வாங்க. இப்போது தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நல்லா கலரி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நல்லா வெங்காயம் நீட்டு போக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். ஒரு 1/4 கிலோ வெங்காயம். இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க, சரிங்களா? பிரிவு எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க, இல்லைன்னா அப்படியே சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா இதோட சேர்த்துங்க. நல்லா கட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு தேவையான இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கிறோம். தேவையான சால்ட்டு போட்டுங்க. சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுங்க. 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா போட்டுங்க. கொஞ்சமாக போட்டுங்க, அரை போதும். கொஞ்சம் போல் சோம்பு போட்டுங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு போட்டுங்க. கடலை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். 150 கிராமு கடலை மாவு, 100 கிராமு அரிசி மாவு, ஒரு 20 கிராமு மைதா, சரிங்களா? மைதா சேர்த்துங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம், நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோம், சரிங்களா? தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சிக்கிறோம். இது போல் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கிறோம். இவ்வளவு போதும். கொஞ்சமாக எடுத்துங்க, பேக்கிங் சோடா போட்டுங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க, சரிங்களா? நம்ம வந்து தண்ணி வந்து தெளித்து பிசைஞ்சிக்கிறோம். கேசரி கலரு ஒரு கொஞ்சம் போல் ஊற்றிங்க, போதும். நான் அது வந்து லிக்விடாக வச்சுக்கிறேன். 2 ட்ராப்பு விட்டால் போதும், 2-3 ட்ராப்பு விட்டால் போதும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிங்க, சரிங்களா? நல்லா இந்த மாதிரி கலரி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். குட்டி போட்டுக்கலாம். இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோம். நல்லா நீங்கள் ஒரு 3/4 லிட்டர் ஆயில் மாதிரி ஊற்றிங்க, சரிங்களா? அப்போ தான் அந்த போண்டா வந்து முழுகணும். ஆயில் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இங்கே பாருங்கள், மாவை எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே மாவு எடுத்ததும் கையை நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி சின்னதாக, ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இந்த மாதிரி பிடிச்சி போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் வெந்துடும். ரொம்ப பெருசாக போடக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி மீடியம் சைஸாக போட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று, ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சுங்க. ஏன்னா டப்புன்னு அப்புறம் மேலே கறியிடும், உள்ளே வேகாது. உங்களுக்கு நான் பொரிக்கிற விஷயம் பூரா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதே மாதிரி போட்டுங்க, சரிங்களா? ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிடலாம், சரிங்களா? இதே மாதிரி போட்டுக்கிறோம். கையை நனைக்காமல் எடுத்து போட்டிங்கன்னா கை பூரா ஒட்டும். இங்கே வருங்க, என் கையில் ஒட்டலை பாருங்கள். அது மாதிரி போட்டுங்க. நான் 2 ட்ரிப்பாக போட்டுக்கிறேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க, லோ ஃப்ளேமிலே வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அதே மெத்தடில் போடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாரணியை வச்சு மெல்லமாக கிண்டி விடுங்க, சரிங்களா? டீ கடையில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதே மெத்தடு தான். நல்லா வேகட்டும், சரிங்களா? நீங்கள் எப்போ போண்டா போட்டாலும் போண்டா நல்லா முழுகிற மாதிரி ஆயில் ஊற்றிங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம், சரிங்களா? ஏன்னா போண்டா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயெல்லாம் வேகும். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா?
இன்னும் கொஞ்சம் வேகட்டும், நான் இப்போ எடுத்துக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு, நான் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததையும் போட்டுப்போம். இந்த கலரில் எடுக்கணும் நீங்கள், சரிங்களா? எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி வரணும். அடுத்ததும் போட்டுக்கிறேன். அந்த மாவு வந்து நீங்கள் வந்து தண்ணி தொட்டே போடுங்க, நல்லா சூப்பராக வரும், சரிங்களா? வருங்க, அழகாக வருது பாருங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாது. இது மாதிரி போட்டுங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாங்க. அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. எப்போ நீங்கள் போண்டா எடுத்தாலும் கையை நனைச்சிட்டு எடுத்து போடுங்க, சூப்பராக வரும். 2 ட்ரிப்பு போட்டதும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கணும், இந்த கலர் இருக்கணும். எடுத்து போட்டுக்கிறேன், சரிங்களா? பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காய போண்டா, சரிங்களா? நீங்களும் வெரி ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக டீ கடை மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய், உங்கள் சேகர்.